लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्दतिकरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசை இன்றைக்கு 2217வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியுடைய 6வது பாசுரம், 766வது பெரிய திருமொழி பாசுரம், 66வது கண்ணபுரம் பாசுரம். தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவகவி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம்புள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கணலின் புரி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசமுனியே சந்தை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த பனையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தறிவழியே பறிக்க வேணும் அண்ணு கோலை பதிவிருந்த ஒற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்தருட வேணும் துணிந்து. 766வது பெரிய திருமொழி பாசுரம். மழுவு இயல் படை உடையவனிடம் மழைமுகல் தழுவிய உரிவினர் திருமகள் மருவிய கொழுவிய செழுமலர் முழுசிய பறவை பண் எழுவிய கணபுரம் அடிகதம் இடமே. இந்த பாசுரத்திலே முதல் அடியிலே ஒரு இடம், மீண்டும் கடைசி வரியாக இடமே என்று 2 இடத்திலே இருமுறை வருகிறது. முதல் அடியிலும் ஈற்றடி என்று சொல்லக்கூடிய கடைசி அடியிலும் சொல்லக்கூடியது. திருமகள் மருவிய என்பதனால் மலருக்கு அது விசேஷணமாக கொள்ளலாம், கண்ணபுரத்திற்கும் ஆகலாம். கண்ணபுரத்திற்கு விசேஷனம் சொன்னால் செல்வம் மிகுந்த ஊர் என்றும், மலருக்கு என்று சொன்னால் எம்பெருமானுடைய கத்தியத்தில் சொல்வது போல பத்மவங்கலாயாம் வங்கலாயாம் என்று தாமரை தோறும் பெரிய விராட்டி இருப்பதனாலே அது மலருக்கும் விசேஷணமாக சொல்லலாம். அப்படி கருமுகில் போல் இருக்கக்கூடிய மழுவுப்படையை கையிலே ஏந்தி ஒரு காலத்தில் பரசுராமனாக இருந்த பெருமாள் இருக்கிற ஊர் இந்த ஊர். திருமகள் மருவிய என்றால் பிராட்டியார் பொருந்தி இருக்கக்கூடிய மிகவும் செழுமை தாங்கிய தாமரை பூவில் இருக்கக்கூடிய வண்டுகள் ரீங்காரமிடக்கூடிய இடமாகவும் பறவைகளுடைய இடமாகவும் பாடுகின்ற இடமாகவும் இங்கும் இருக்கக்கூடிய இடம் இந்த திருக்கண்ணபுரம். இங்கேதான் பரசுராமனாக ஒரு காலத்தில் அவதாரம் செய்த பெருமாள் இருப்பிடமாக கொண்டிருக்கிறான். அவன் எப்படி இருக்கின்றான்? நீர் கொண்ட மேகம் எழுந்திருப்பது போல திருவுரத்தி உடையவனாக இருக்கிறான். எனவே திரு கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசம் என்று பெருமாள் உரைகிற திவ்ய தேசத்தை பற்றி பரசுராம அவதாரத்தை நினைவு கூர்ந்த பாசுரமாக இருக்கிறது இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். மழுவியல் படையுடை இவனிடம் மழைமுகல் தழுவிய உரிவினர் திருமகள் மருவிய கொழுவிய செழுமலர் முழுசிய பறவை பருவை பண் எழுவிய கணபுரம் அடிகள் தாமே. ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிற வண்டுகள் பாடக்கூடிய பறவைகள் என்றும் சமுர்த்தியாக செல்வ சமுர்த்தியோடு இருக்கக்கூடிய திருமகளே இருக்கக்கூடிய நித்திவாசம் செய்யக்கூடிய ஊர் இந்த திருக்கண்ணபுரம் என்கிறார் ஆழ்வார். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாத்தனாவா பிகதேசுவாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மே ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினை ஒரு தீவினை அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நான்கு கல்விவாய் கண்ணா. சர்வத்திர குருநாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.